2 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கிறவங்க விவசாய குடும்பத்தில், ஆனால் மாநில அரசிலோ மத்திய அரசிலோ அந்த வீட்டில் யாரும் பணி செய்யாமல் இருக்கணும்னு ஒரு கண்டிஷனை போடுறாரு. ஜெயிச்ச பிறகு கண்டிஷன் போடுறதுக்கு இவர் மு.க. ஸ்டாலின் இல்லை, முன்னாலே சொல்லிடுறாரு. சப்ஜெக்ட் டு 2 ஏக்கர் கம்மியாக இருக்கிற விவசாயியின் குடும்பத்தில் சப்ஜெக்ட் டு நோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நோ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த பிள்ளைகளுடைய கல்வி செலவை, அது மெடிக்கலாக இருந்தாலும் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் உயர்கல்விக்கு அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப மெஷர்டாக சொல்கிறாருங்க. எனக்கு அதுதான் அவர்கிட்ட பிடிக்குது. தேர்தல் தானேங்க, என்னங்க அதோட அடுத்த 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு திமுக அதிமுக மாதிரி சொல்லாமல், சீமான் மாதிரி அடித்து விடாமல், நமக்கு பொறுப்பு இருக்குது, வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு காப்பாற்றணுன்ற பொறுப்போடு பேசுகிறாரு பாருங்க. இப்போ மோடி 2014 என்ன சொன்னார், என்ன வாக்கு கொடுத்தாரு எல்லாருக்கும்? மேஜராக ஜெயிச்சதுக்கு அது ஒரு காரணம். நான் பிரதமரானால், எங்கள் கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், சுவிஸ் பேங்க்கில் இந்தியாவில் இருக்கிற பதுக்கப்பட்ட கருப்பு பணத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். இன்றைக்கி எத்தனை